தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூவை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ப்ரீசெட்டை KineMasterல இம்போர்ட் பண்ணிக்கிங்க. இம்போர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரீசெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் எண்டு வர உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பிக்சருக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பிக்சர் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த பிக்சர் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. இந்த அளவுக்கு நான் பெருசாக்கிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சு லைட்டாக இந்த கார்னரில் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. இந்த லைட்டில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 4 செகண்டுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த 4 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயே உங்களுக்கு பிக்சர் எண்டு வந்து தெரியக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அடுத்த 4 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக 4 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு அகைன் அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இப்போ நான் இங்கிட்ட வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பிக்சரில் வந்து ஒரு மூவ்மெண்ட் தெரியும் லைட்டாக. இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லா பெருசாகிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.